ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தினாஸ் மல்டி பர்கர். மார்க்கெட் அப்டேட் என்னன்றதை பார்த்தலாம். நிஃப்டி வந்து 30 பாயிண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து 135 பாயிண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததா கோல்டை பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு 160 ரூபா இறங்கி 11,740 ரூபாயில இருக்கு 22 கேரட். இதே வந்து கோல்டு பீஸ் வந்து 103 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிசிக்கலா நம்மளால கோல்டை கன்சிடர் பண்ண முடியலன்னா நம்ம வந்து கோல்டு பீஸை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததாக ஹீரோ மோட்டர் கார்ப் வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு ரெவன்யூ வந்துட்டு 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர். நெட் ப்ராஃபிட்டும் 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து இந்த ஃபினான்சியல் இயரில் 16,91,000 பைக் அண்ட் ஸ்கூட்டர் வந்துட்டு சேல்ஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணோம்னா இது வந்து 11% வந்து நம்பர் ஆஃப் வெஹிக்கிள் வந்துட்டு அதிகமாக சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு வந்து ஸ்ட்ராங் டிமாண்ட் இருக்கு. மெயினாக வந்து என்ட்ரி லெவல் பைக்கு அண்ட் வந்து ஸ்கூட்டர் செக்ஷன்ல இருந்து அதிகமாக டிமாண்ட் இருக்கு. ஸோ இதனால இந்த கம்பெனி வந்துட்டு இன்னும் நல்லா க்ரோ ஆகும். அண்ட் இவங்களோட இவி செக்டார் வந்துட்டு 11% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து இவி வெஹிக்கிளை வந்துட்டு யூரோப்ல லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து வேர்ல்டு வைடாவே வந்து மார்க்கெட்டை கேப்சர் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக் இப்பவுமே ஓவர் வேல்யூடா தான் இருக்கு. இந்த ஸ்டாக்கை நம்மளால கன்சிடர் பண்ண முடியாது. அடுத்ததா டாடா குரூப் கம்பெனியான வோல்டாஸ் வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் வந்துட்டு நெட் ப்ராஃபிட் 76% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்துட்டு 10% டிக்ளைன் ஆயிருக்கு. ப்ராஃபிட் வந்துட்டு குறைஞ்சதுக்கு ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா சம்மர் சீசன் வந்து கொஞ்ச நாள் தான் இருந்தது, அது ஒரு ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இன்னொரு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா 28%ல இருந்து ஜிஎஸ்டி 18% வந்து குறைச்சாங்க. ஸோ இதனால டீலர் அண்ட் கஸ்டமர் வந்துட்டு பை பண்ண பிரைஸ் வந்துட்டு டிஃபர் ஆச்சு. இதனால தான் வந்துட்டு ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து இப்போவுமே ஓவர் வேல்யூடாக தான் இருக்கு. இந்த ஸ்டாக்கை நம்மளால கன்சிடர் பண்ண முடியாது. அடுத்ததாக டயர் மேனுஃபேக்சர் கம்பெனியான எம்ஆர்எஃப் வந்துட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர். ரெவன்யூ வந்து 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர். இவங்க வந்து இன்டரிம் டிவிடெண்ட் வந்து 3 ரூபா per ஷேருக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் வந்து நவம்பர் 21 சொல்லி வச்சிருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து இப்போவும் ஓவர் வேல்யூடாக தான் இருக்கு. இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். அடுத்த நியூஸ் வந்து பைன் லேப் வந்து ஐபிஓ போட்டிருந்தாங்க. இந்த பைன் லேப் வந்துட்டு இன்னைக்கு மார்க்கெட்ல லிஸ்ட் ஆச்சு. லிஸ்டிங் ஐனா வந்து 10% வரையும் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமே வந்து ஸ்டாக் ரேலி ஆகி 14% வரையும் ரிட்டர்ன் வந்திருக்கு இன்னைக்கு. ஸோ இந்த கெயினோட நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை எக்ஸிட் கன்சிடர் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வேணாம். இந்த ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூடாக தான் லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்த ஸ்டாக்கை இப்போதைக்கு நமக்கு புதுசாக கன்சிடர் பண்ண வேணாம். அடுத்த நியூஸ் வந்து கேஆர்பிஎல் வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் 76% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ரிசல்ட் நல்லா வந்ததுனால இன்னைக்கு வந்து ஸ்டாக் 10% ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரைஸ் மில் பஞ்சாப்ல வச்சிருக்காங்க. மெயினாக வந்து எக்ஸ்போர்ட் தான் இவங்க பிஸ்னஸ். இவங்க பண்றது வந்துட்டு அதிகமாக ரைஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் கொஞ்சம் ஆயில் பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இந்த ஸ்டாக் வந்துட்டு ஓவர் வேல்யூடாக தான் இருக்கு. இந்த ஸ்டாக்கை நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேணாம். அடுத்ததான் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்துட்டு ஆந்திர பிரதேசில் 1 GW ஏஐ டேட்டா சென்டர் பில்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு 6 GW சோலார் பவர் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுற கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட விஷன் வந்து ஸ்டூடெண்ட், ஃபார்மர் அண்ட் ஆண்டர்பிரினருக்கு வந்து ஏஐ டூல வந்துட்டு டெலிவரி பண்ணுறது. ஸோ இந்த ப்ராஜெக்டுக்காக வந்து ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து 170 ஏக்கர் வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிலையன்ஸ் வந்து இன்னொன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் வந்து கம்ப்ரஸ்டு பயோகேஸ் ஒரு செட்டப் ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் மூலமா சில ஆயிரம் பேருக்கு வந்துட்டு ஒரு ஜாப் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் முத்தூட் ஃபினான்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு. அவங்களோட ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் 90% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ரிசல்ட் இல்லாமல் நாட்கோ ஃபார்மா, டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிள் அண்டு வந்து எக்ஸைடோட ரிசல்ட் இன்னைக்கு வந்திருக்கு. இதெல்லாம் நாளைக்கு வீடியோல இருந்து டீடைல்டா நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.